வணக்கம் நண்பர்களே. உங்களைப் போல நானும் தான் ஸ்கூல், காலேஜ், ஜாபு எல்லாம் செஞ்சோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததும் ஒரு காமன் கொஸ்டின். நீங்க சம்பாதிக்கிற பணம் போதுறதா? இல்லனா இதை விட நல்ல வழி இருக்க முடியாதா? அப்படின்னு டவுட் வந்திருக்கும். அந்த டவுட்டுக்கே எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்கறது தான் இந்த டுடேஸ் புக் ரிச் டாட் பூர் டாட். இது ஜஸ்ட் ஒரு புக் இல்ல. இது ஒரு மணி மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுற டூல் மாதிரி. ராபர்ட் டி கியோசாகி எழுதிய இந்த புக் லிட்ரலி உலகம் முழுக்க ஃபினான்ஷியல் திங்கிங்கை மாற்றி வச்சிருக்கு. இந்த புக்கில் ராபர்ட் பேசுறது ரெண்டு அப்பாக்களை பற்றி தான். ஒருவர் பூர் டேட், அவரோட பயாலாஜிக்கல் அப்பா. இன்னொருத்தர் ரிச் டேட், அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. ரெண்டு பேரும் நல்ல மனுஷங்க தான். ஆனால் மணியை பற்றிய அவர்களோட வியூ பாயிண்ட் ரொம்பவே வித்தியாசமானது. ஒருத்தர் நல்ல வேலை வாங்கு, பென்ஷன் வச்சு செட்டில் ஆகிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தர் பணத்துக்கு நீ வேலை செய்யாத, பணம் உனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனதுன்னு கற்பிக்கிறார். இதோட தான் இந்த புக்லேயே ஆரம்பமா இருக்கு. லெட்ஸ் கோ டீப்பர். நம்ம லைஃப்ல யாரால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோமோ அவங்களோட அட்வைஸுக்கு தான் நாம அடுத்த மூவ் எடுக்கிறோம்னு டிசைட் பண்றோம். ஒரு பக்கம் சில பேர் சேமிக்க தான் முக்கியம், பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் ரிஸ்க் எடுத்தாதான் growthன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வியூ இருக்கும். அந்த ஃபைனான்ஸ்னு சொல்கிற விஷயத்துல தான் இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸை நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தர் குழந்தை பிடிக்கிற மூளையிலே சொல்கிறாரு, நல்லா படித்து நல்ல வேலை வாங்கு, பின் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ஒரு சேஃப் பாத்து. இந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட ஃபண்டா வேலை ப்ளஸ் சம்பளம் ப்ளஸ் மாதம் தோறும் இஎம்ஐஸ் கிளியர் பண்ணுறதுலையே லைஃப் பேலன்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸை, கிட்ஸுக்கு ஒரு எஃப்டி, இதுவே சக்ஸஸ்னு டெஃபினிஷன். இவங்களுக்கு இந்த சிஸ்டம் தன் ஃபேமிலியர், இதுதான் சரின்னு நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் சொல்கிறாங்க, நீ வேலைக்கு வேலை செய்யக்கூடாது, பணம் உனக்காக வேலை செய்யணும். இவங்க பணத்துக்கு ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறாங்க. நீ சேமிக்கிறதால வளர முடியாது, இன்வெஸ்ட் பண்ணுறது தான் growthன்னு ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுவாங்க. இவங்களோட அப்ரோச் ரிஸ்க் எடுத்தாலே தான் ரிசல்ட் வரும்னு நம்புறது. சும்மா சம்பளத்தை பேங்க்ல வச்சு சேஃபாக இருக்குன்னு தோணாதவங்க. இந்த ரெண்டு பக்கத்தையும் லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்தாதான் ஒரு ஷாக்கிங் ரியலைசேஷன் வரும். போத் சிஸ்டம்ஸ் ஒர்க், பட் அவுட்கம்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சேஃபாக போனவங்க ஆனந்தமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் வெல்த் கிரியேஷனில் கூடவே லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ரிஸ்க் எடுத்தவங்க சில பேர் ஃபெயில் ஆகலாம், ஆனால் சிலர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிடுவாங்க. இந்த கான்ட்ராஸ்டில் தான் நாம் வாழ்கிறோம். முழுக்க முழுக்க சேஃப் ஜோனில் இருப்பவங்க பெரிய சேலரியோட கூட பணக்கஷ்டமாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் அவங்க செஞ்ச சேமிப்பு பெரிய காசாக வராது. ஒரு கட்டத்தில் வேலை இல்லாமல் போனால் லைஃப் என்டையர்லி ஷேக் ஆகும். அப்படியே ரிஸ்க் எடுத்தவங்க நல்லாகவோ கெட்டவோ முடியும், ஆனால் கண்ட்ரோல் அவர்களுக்கு தான் இருக்கும். அவர்களே தங்களோட பணத்தை லீட் பண்ணுவாங்க, அது அவர்களை அல்ல. இருவரும் ஸ்கூல் எஜுகேஷனை வித்தியாசமாக பார்க்குறாங்க. சேஃப் திங்கரோட டெஃபினிஷன் மார்க்ஸ், டிகிரிஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ். ரிஸ்க் டேக்கர் ஓட் வியூ, எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு படிக்கிறதா கற்றுக்கொள். சேஃப் திங்கர்ஸ் ரிசல்ட்டை சொசைட்டியோட கம்பேர் பண்ணுவாங்க. ரிஸ்க் டேக்கர்ஸ் ப்ராசஸை மட்டும் மெஷர் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு. வேலை பார்க்க மாதிரியே பிஸ்னஸ் பார்க்க முடியாது, சேமிக்கிறதா மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஃபினான்ஷியல் ஃபிலாசபிஸில் ரொம்ப பெரிய மைண்ட் கேப் இருக்குது. சேவைக்கு பணம் ஒரு தேவையான விஷயம், பட் ஒரு அச்சுறுத்தலாக தெரியும். பணம் இல்லாதா என்ன ஆகுமோன்னு பயம். ரிஸ்க் திங்கர்ஸுக்கு பணம் ஒரு ஊர்தி, அது அவங்கள டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகிற ஒரு டூல் மாதிரி தான். இந்த ரெண்டு சிஸ்டம்களும் தான் நமக்கு வீட்டிலேயே கற்றுக் கொடுக்கப்படுது. ஒருத்தர் சொல்லுவாங்க, படித்து வேலை பார்த்தா தான் ஃப்யூச்சர் செட்டில். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, வேலை ஒரு ஆரம்பம் தான், ரியல் ஃப்யூச்சர் அப்படியே இருக்காது அன்லெஸ் நீயே இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறது கற்றுக்கிற. இது நிறைய பேருக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகும், ஏன்னா ஃபேமிலியில் சேஃப் திங்கர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அதனால நாம் நம்மளையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம், இது சரியா? நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்? நானும் ஒரு தனி வழி தேடணும். ஒருத்தருக்கு மந்த்லி இன்கம் வந்தாலே சந்தோஷம், இன்னொருத்தருக்கு மாதாந்திர வருமானமை எதிலிருந்து வருது, அந்த சோர்ஸ் ஸ்கேலபிளாக இருக்கா, பேசிவாக இருக்கா அப்படின்னு கத்தியல் குறிப்பு. இது ஒரு மென்டல் மாடல் வேறுபாடு.
சேஃப் திங்கர்ஸுக்கு இன்கம் ஈக்குவல் சேலரி, ரிஸ்க் திங்கர்ஸுக்கு இன்கம் ஈக்குவல்ஸ் சிஸ்டம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ். இது ஒரு முழுமை வேறு உலகம். கடைசியா சொல்றது என்னன்னா, இந்த 2 ஃபினான்ஸ் வழிகளும் ஒரே ஆன்சர் கொடுக்காது. ஒவ்வொருத்தரோடனும் அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், கரேஜ் லெவல், ஆம்பிஷனுக்கு பேசாம வாழ்றோம். நீங்க எதுல கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு இம்பார்ட்டன்ட். ஆனா சேஃபா இருந்தாலே சரி, ரிஸ்கா போனாலே சரி, உங்க பணம் உங்களை லீட் பண்ணாம நீங்க தான் உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் மெயின் டேக்அவே. திங்கிங்ல தான் வித்தியாசம். லைஃபே அதே வழியா இருக்கலாமே. நாம எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜும் முடிச்சிருப்போம். அங்க நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன? சமாந்தரங்கள், வரலாற்று ஆண்டுகள், இலக்கண விதிகள். நல்ல வேளையா கத்துக் கொடுத்தாங்க, அதெல்லாம் தவறில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லவே இல்ல, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது. அப்படி ஒரே ஒரு சாப்டர் கூட கிடையாது. அந்த மணின்னு சொல்றது தான் நம்ம டெய்லி லைஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனா அதுக்கான எஜுகேஷனுமே ஃபார்மல் சிஸ்டம்ல இல்ல. நாம எல்லாரும் எக்ஸாமுக்கு மார்க் எடுத்து டிகிரி எடுத்துட்டு நல்ல வேலை வாங்குறதுக்காக இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். அது நல்ல விஷயம்தான், பட் அது ஒரு ஜாப் ரெடி எஜுகேஷன். ஆனா ரியல் லைஃப் ரெடி எஜுகேஷன் அப்படின்னா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம்னு நமக்கு தேவைப்படும் ஸ்கில் செட். அதுதான் நிதி கல்வி. இப்போ கேட்டிங்கன்னா நிறைய பேர் சேலரி எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் நெட்வொர்த் என்னன்னு தெரியாது. அது கல்வி விடாடா. ஒருத்தர்கிட்ட கேளுங்க, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, உடனே சொல்லுவாங்க. ஆனால் கேட்டீங்க, நீ சம்பாதிக்கிறதுல எவ்வளவு ஆசெட்டாக மாத்துற, நான் ஏதோ டஃப் கொஸ்டின் கேட்ட மாதிரி ரியாக்ஷன். இந்த மாதிரி பேஸ் லெவல் நாலேஜ் கூட இல்லாததுனால தான் ஒரு நல்ல சம்பளம் இருந்தாலும் சில பேர் கடன்ல மாட்டிக்கிறாங்க. ஏனென்றா ஃபார்மல் எஜுகேஷன் நமக்கு ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை முறை சொல்லுதே தவிர ஃபைனான்ஸ்ல சர்வைவ் பண்ற வழி சொல்ல மாட்டேங்க. நம்ம தமிழ்லையே சொல்றாங்க, பணம் கையில் இருந்தாதான் பயந்தா நல்லா வாழ முடியும். ஆனா அந்த பயத்தை ஹேண்டில் பண்றதுக்கான எஜுகேஷனே இல்லை. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர். ஃபார்மல் எஜுகேஷன் நம்மளை ஒரு எம்ப்ளாயியாக உருவாக்குது. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்மளை ஒரு டெசிஷன் மேக்கராக சேஞ்ச் பண்ணுறது. உங்கள் பணம் எங்கே போகுது, எப்படி மல்டிப்ளை ஆகுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு கற்றுக்கணும். ஒருத்தருக்கு 1 லட்சம் சம்பளம் இருந்தாலும் அவரால் அந்த 1 லட்சத்தை படிப்படியாக பேசிவ் இன்கமாக மாற்ற முடியலன்னா ஹீ இஸ் ஸ்டில் ஃபினான்ஷியலி ஸ்டக். இன்னொரு பக்கம் ஒருத்தர் 30,000 சம்பளம் வாங்கிட்டு கூட அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா 5 ஆண்டுகள்ல அவரால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஆக முடியும். இங்க கேம் என்டையர்லி நாலேஜ்ல இருக்குது, சம்பளத்துல இல்ல. நாம ஸ்கூல்ல ஏற்கனவே சொல்லுவாங்க, கஷ்டப்படு படி, வெற்றி உனதே. ஆனா இந்த ஃபார்முலா இன்னும் அவுடேட்டட். இப்போ அது மட்டும் போதாது. நீ கஷ்டப்படுறது சரி, படிக்கிறது சரி, ஆனா அது எதுக்கு? உனக்கு லைஃப்ல ஸ்டெபிலிட்டி வேணுமா, ஃப்ரீடம் வேணுமா? அதுக்கு உன் பணம் வேலை செய்யணும். அது எப்படி வேலை செய்யும்? அதான் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கற்றுக்கட்டும் ரோல். பள்ளிக்கூடம் ஒரு ஸ்ட்ரக்சர் கற்றுக் கொடுக்குது, பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், நாலேஜ். ஆனால் வாழ்க்கையை ஸ்ட்ரக்சர் பண்ணுற எஜுகேஷன் நமக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதை நாமையே சீக் பண்ணணும். எடுத்துக்கோங்க, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், லோன் எப்போ தான் நல்லது, இன்ட்ரெஸ்ட் எப்படி எடை பண்ணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரிஸ்க் இருக்குது, இவையெல்லாம் ரியல் வேர்ல்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் இது எந்த சிலேபஸில்? நாம் நிறைய பேர் எமோஷ்னலாக பணத்தை ஹேண்டில் பண்ணுறோம். ஒரு ப்ரொமோஷன் வந்தாலே கார் இஎம்ஐன்னு கையெழுத்து போடுறோம். ஒரு பானஸ் வந்தால் வேக்கேஷன் போகிறோம். இது நல்லது தான். ஆனால் இதெல்லாம் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸைட்மெண்ட். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இருந்தால் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக் ஆகும். இது எனக்கு ரியலாக தேவைப்படுதா, இதனால என்ன ரிட்டர்ன் வரும், இப்படி பிளான் பண்ணலாம்னு தெரியும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜஸ்ட் ஏர்னிங் அண்ட் க்ரோவிங். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்னன்னா, அது உன்னை மணில மாஸ்டராக வைக்கும். அதாவது நீ சம்பாதிக்கிறத மட்டும் இல்லாமல் அந்த சம்பாதிப்பு உன்னை எப்படி சம்பாதிக்க வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது. நீ எவ்வளோ படித்தாலும் நீ பணத்தை சமாளிக்க தெரியலன்னா ஃப்யூச்சர் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நீ ஸ்மார்ட்டாக பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியுதுன்னா எதையும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் ரியல் பவர். சூழ்நிலை, சம்பளம், ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் நீயும் உன் ஃபினான்ஷியல் மைண்ட் செட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ எந்த சுச்சுவேஷன்லையும் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். அதுக்கான ஃபவுண்டேஷன் வேணும்னா ஃபார்மல் டிகிரி இல்லை ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதுதான் உனக்கு லைஃப்பில் ரியல் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். டிகிரி ஒரு ஸ்டார்ட்,
ஆனால் ஃபினான்ஷியல் நாலேஜ் தான் டெஸ்டினேஷனுக்கே கூட்டிக்கிட்டு போகும். நம்ம ஸ்கூல் காலேஜ் ஜாபு எல்லாமே பண்ணுறோம் ஃப்யூச்சர் செக்யூர் ஆகணும்ங்கிற ஒரு ஹோப்பில். ஆனால் அந்த செக்யூர்னு சொல்கிற ஃபீலிங் வந்து எனக்கு ஒரு கார் இருக்குது, வீடு இருக்குது, பிராண்டட் வாட்ச் இருக்குது, கோல்டு இருக்குது, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, இப்படி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குமே. இதுலேயே ட்விஸ்ட் என்னன்னா, நாம் நினச்சி ஹாப்பியாக இருக்கும் அந்த விஷயங்கள் ஆக்சுவலி லயபிலிட்டியாக இருக்கலாம். அதுவே கேம் சேஞ்சர். நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அது நியூ மாடல், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், கிரேட் லுக். ஆனால் அது எவ்ரி மந்த் பெட்ரோல், சர்வீஸ், இன்சூரன்ஸ், டிப்ரிஷியேஷன் இவை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்டே பணம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கார் உனக்காக எந்த பணத்தையும் ஜென்ரேட் பண்ணுதா? இல்லை. ஸோ இட்ஸ் அ லயபிலிட்டி. ஆனால் இதை நாம அசெட்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் டேஞ்சரஸ் பார்ட். இதே மாதிரி வீடு, நீ வாங்குற வீடு உங்க ஸ்டே பண்ற ஹவுஸ்ன்னா அது மந்த்லி இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ், டேக்ஸ் எல்லாமே உன்னால செலவாகுது. அந்த வீடு உனக்காக ஒரு பாசிவ் இன்கம் கொண்டு வந்தாதான் அது ரியல் அசெட். இல்லைன்னா அதை சொந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பதால அது உன்னுடைய லயபிலிட்டி அழகா மறைக்குது. அசெட்னா உனக்காக பணம் சம்பாதிக்கிறது தான், லயபிலிட்டினா உன்னால பணம் செலவாகிறது தான். இவ்வளவுதான் சிம்பிள் டெஃபினிஷன். ஆனா இந்த சிம்பிள் திங்கை புரிஞ்சுக்காம நிறைய பேர் இஎம்ஐயை அசெட்னு செலிப்ரேட் பண்ணிட்டு ஃபைனான்ஸில் ட்ராப் ஆகுறாங்க. இதுதான் ஒரே மாதிரியான சேலரி இருந்தாலும் ஒருத்தர் ஸ்டேபிளைஸ் ஆகுறாரு, இன்னொருத்தர் ஸ்ட்ரகிள் பண்றாரு. நீங்க ஏதாவது வாங்குறீங்கன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது எனக்காக பணம் சம்பாதிக்குமா இல்ல பணத்தை எடுத்துக்கிறதா? அதுதான் கிளாரிட்டி. எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அதுல நீ ரெண்ட்டுக்கு கோடவுன் கொடுக்குறீங்கன்னா அது அசெட். ஆனா அந்த லேண்ட் ஃபென்ஸ்ட் பண்ணி 10 ஆண்டுகள்ல போனா அது உங்க கேஷ் லாக் பண்ற லயபிலிட்டி தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷி லைஃப் ஸ்டைல் வேண்டும்னு தோணும். ஆனா ஃப்ளாஷ் இதுக்கு முன்னாடி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும். இல்லைன்னா ஏற்கனவே வட்டிக்கு பணம் வாங்கி அதை லயபிலிட்டியில் போட்டுட்டு லக்ஸரி ஷோகேஸ் பண்ணி நம்ம ஏமாத்திக்கிறோம். இது ஷார்ட் டேர்ம் ப்ளெஷர், லாங் டேர்ம் ப்ரெஷர். அதனால தான் நிறைய பேர் இவ்வளவு சம்பளம் இருந்தும் நிதி பிரச்சனை ஏன் வருதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேசிவ் இன்கம் தர்ற ரெண்ட்டுக்கு கொடுத்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட், ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு மந்த்லி ரிட்டர்ன் தர்ற பிஸ்னஸ் ஷேர், இவை எல்லாமே அசெட். இவங்க தான் ஃப்யூச்சரில் உனக்கு ஜாபு இல்லாமலே இன்கம் வரும் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தரும். அசெட் பில்ட் பண்ணுறதுனால தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் நீ ஒர்க் பண்ணணும் போலியே இல்லாமல் போயிடும். அசெட் வச்சுக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு 45 வயசுக்கும் ரிட்டையர் ஆகலாம். லயபிலிட்டி வச்சுக்கிறதால தான் ஒருத்தருக்கு 60க்கும் நிம்மதியாக தூங்க முடியாது. அசெட் உனக்காக பணத்தை ஒர்க்கு செய்ய வைக்கும். லயபிலிட்டி நீ அதை மெயின்டைன் பண்ண பணம் ஏர்ன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். இது டெய்லி ட்ரெட்மில் மாதிரி ஓடுறேன்னு தோணும், ஆனால் ஃபார்வர்டில் போயிடுறது இல்லை. நீ சம்பாதிக்கிறதையெல்லாம் செலவுக்காக போடுறது ஒரு ட்ராப். அதிலிருந்து வெளிவரணும்னா நீ பணத்தை கையால் பணம் மாதிரி பார்க்காம சீடு மாதிரி பார்க்கணும். அதாவது அந்த பணம் உனக்காக இன்கம் பிளான்ட்டாக வளரணும். அந்த பிளான்ட்டு தான் அசெட்டு. அந்த அசெட் தான் ஃப்யூச்சரில் உனக்கு டைம் ஃப்ரீடம் தரும். அசெட் வாங்குறது செலவுக்கு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கடைசியா நீ சம்பாதிக்கிறத இம்பார்ட்டன்ட் இல்லை, நீ சம்பாதிச்சதை எங்கே போகுது, அது உனக்காக பணம் ஏர்ன் பண்ணுதா இல்லை எடுத்துக்கிறதா, இதுதான் முக்கியம். அசெட் வர்சஸ் லயபிலிட்டின்னு டேர்ம்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் டே டு டே லைஃப் டெசிஷன்ஸில் இதில் கிளாரிட்டி இருந்தால் தான் நீ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு செல்ல முடியும். எப்போ தான் நீ சம்பாதிப்பதற்காக வேலை செய்யணும்னு இல்லாமல் உனக்கு வேலை செய்ய பணத்தை வச்சிருப்ப நேரம் வரும், அப்போ தான் ரியல் இண்டிபெண்டன்ஸ். நாமளாரும் லைஃப்பில் ஒரு ஃபீலில் இருப்போம், தோல்வி வந்தால் முடிவு தான். அதாவது ஃபெயில் ஆனோம், அப்போது நாம் கேப்பபிள் இல்லை, நம்மளால முடியாது, நம்ம லவுக்கே இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி தான் அந்த சில நேரம் சக்ஸஸுக்கான ரியல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்காக தான் இந்த பெரிய பெரிய வெற்றியாளர்களும் சொல்கிறாங்க, ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ், இட்ஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு சில மாதம்தான் ஓடும், பின்னாடி லாஸ் வரலாமா? வரலாம். அந்த சிச்சுவேஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ட்ரை பண்ணேனா முடியல, இதுவே என் லிமிட்னு விட்டு விடுவாங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி லாஸ் வராமல் இருக்க என்ன செய்யலாம் அன்னு கேட்பாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒருத்தர் தோல்வியால் ஸ்டாப் பண்ணுவார்,
இன்னொருத்தர் தோல்வியால ஷார்ப்பன் ஆகுவார். நம்ம சிஸ்டம்லயே தோல்வியை குறித்தது நெகட்டிவா தான் போர்ட்ரே பண்றாங்க. ஸ்கூல்ல ஃபெயில் ஆனா வீக் ஸ்டூடெண்ட், ஜாப் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனா நாட் குவாலிஃபைடு, ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆனா ஃப்ளாப் பர்சன். இப்படி ஃபெயில் ஆனாதான் அழுக்கு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா தோல்விக்குள்ள கோல்டு ஹிடன் லெசன் இருக்கு. அந்த லெசன் கிராப் பண்றது தான் ரியல் ஸ்மார்ட்னஸ். நீ ட்ரை பண்ணும் ஒவ்வொரு நியூ திங்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைல சக்சஸ் ஆகாதேன்னு சொல்றதுக்கே காரணம், நீ அது செய்தது புதுசு, அந்த லேர்னிங் கர்வ்ல தான் நீ இருக்க. புது விஷயம் செய்யறவன் தவிர பண்றது வெரி நார்மல். பயப்பட வேண்டியதா? கிடையாது. பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரை பண்ணவே இல்லாம இருக்கிறது. தோல்வி ஒவ்வொன்றும் உன்னோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி. ஒருத்தர் 5 லட்சம் இழப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா அந்த லாஸ்ல தான் அவர் 50 லட்சம் லெசன் கத்துக்கொள்வாரு. அந்த லெசன் அவரால் ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ண முடியாத சில ட்ராப்ஸ்ல இருந்து காப்பாற்றும். இந்த மைண்ட் செட்ல தான் சில பேர் தோல்வியையே அசெட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. தோல்வி உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல மைனஸ் பண்ணலாம், ஆனா உன் மைண்டில் ப்ளஸ் பண்ணுறது தான் ரியல் வினிங். இப்போ நீ எக்ஸாம் ஃபெயில் ஆனா, இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆனா, ஒரு சைடு ஹசல் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா டோன்ட் டேக் இட் பர்சனல். இந்த சிச்சுவேஷனில் கொஸ்டின் என்னன்னு கேட்டுக்கோ, நான் என்ன கற்றுக்கணும், இந்த தவறு மீண்டும் வராமல் இருக்க என்ன செய்யலாம். இந்த கொஸ்டின்ஸ் உன்னை ஒரு லெவல் மேலே கொண்டு போகும். ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணாதானே கரெக்ட் பண்ணவே முடியும். தோல்வியிலிருந்து பிழையிலன்னு எஸ்கேப் ஆக முடியாது, ஆனால் தோல்வியிலிருந்து முன்னேறலாமா? கண்டிப்பாக முடியும் தான். அதுக்கு தான் உன் மனசு ரெடியாக இருக்கணும். யாராவது நீ ஃபெயில் ஆனதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீயே உன் ஃபெயிலியரை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். சக்ஸஸுக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஆனால் ஷார்ட்கட் மாதிரி இருக்கும் ஃபெயிலியர்லேயே லெசன்ஸ் கிடைக்கும். இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, நீ ஃபெயில் ஆனாலே மட்டும்தான் உனக்கு உண்மையான செல்ஃப் பிலீஃப் பில்ட் ஆகும். யாரும் பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பர்ஃபெக்ட் லேர்ன் பண்ணி ஸ்லோவாக க்ரோ பண்ணது தான் சக்ஸஸ். அதனால நீ பண்றட ஒவ்வொரு தோல்வியையும் பிளெஸிங் மாதிரி ட்ரீட் பண்ணு. அது உன்னில பயம் அல்ல, பவர் பில்ட் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இது ஒர்க் ஆகலைன்னா என்ன, இந்த ஃபியரை நீங்க ஒர்க் ஆகாம இருந்தா என்ன அன்னு கேட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வர்ஸ்ட் கேஸ் பார்த்தா பண்ணது ஒரு லெசன் தான், ஆனால் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிக்ரெட் தான். நீ ஆக்ஷன் எடுக்கிறதால தான் அவுட்கம் கிடைக்கும். அவுட்கம் நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணு, இல்லைன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ்னு அக்செப்ட் பண்ணு. கடைசியாக தோல்வி உன்னால் அல்லாத விஷயம் இல்லை, அது நீ செய்யணும் ஒரு நேச்சுரல் ஸ்டெப் தான். நீ அதுலேயே நின்று போயிட்டாதான் அது பெர்மனண்ட், இல்லைன்னா அது ஒரு டெம்பரரி டர்ன். நீ எந்த ஒரு ட்ரீம் எடுத்தாலும் அதன் வழியில் வரும் லெசன்ஸ் மோஸ்ட்லி ஃபெயிலியர் டிஸ்கைஸில் தான் இருக்கும். அதனால தோல்விக்கு நீ ரெடியாக இருந்தா வெற்றிக்கும் நீ ஒத்து வருவே. நாம் எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சம்பளம் வந்தாலே போதும் அதுக்காகவே வேலை பண்ணணும்னு நினைக்கிறது. அதாவது நான் வேலை பண்ணுறேன்னா தான் பணம் வரும்னு நம்பிக்கை கையால் கட்டி வச்சிருக்கோம். இதுக்கு தான் சொல்லுவாங்க ராட் ரேஸ். வேலை, சம்பளம், செலவு, மீண்டும் வேலை, இந்த லூப்லேயே லைஃப் கழிச்சுடுறோம். இதுக்கு மாறான கேள்வி ஒருத்தர் கேட்டார்னு நினச்சிக்கோங்க. நீ பணத்துக்காக வேலை செய்யறே, ஆனால் உன்னோட பணம் உனக்காக வேலை செய்கிறதா? இந்த கேள்விதான் மைண்ட் செட்டை சுற்றி மாற்றும். ஒரு நேரத்துக்கு பின் நீ வேலை செய்கிறதால பணம் வரணும்னு மட்டும் இல்லை, நீ சம்பாதிச்ச பணமும் உனக்காக சம்பாதிக்கணும். அப்பதான் நீ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ற லெவல்ல வரவ. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு, நல்ல சம்பளம் வந்தா போதும், வெற்றியா இருக்கலாம். ஆனா உண்மையா பார்த்தா நல்ல சம்பளமா இருந்தாலும் அது ஒரே மாதிரியான ஆக்டிவ் இன்கம் தான். அப்படி வேலை பண்ணாம இருந்தா அடுத்த மாதம் பணமே வராது. அதான் பிரச்சனை. உனக்கு ஜாப் இல்லாத நாளே பண வரவெல்லாம் 0 ஆகிடும். இதை எஸ்கேப் பண்றதுக்கே மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூன்னு சொல்றாங்க. நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறார். ஒவ்வொரு ரூபாயும் வேலை பண்ணி தான் வருது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டம் வச்சிருக்காரு. அவர் தூங்கினாலும் அந்த சிஸ்டம் தான் பணம் சம்பாதிக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒன்று உன் டைமை பிடிக்குது, இன்னொன்று உன்கிட்ட டைம் கொடுக்குது. உன்கிட்ட இருக்கிற மணியை நீ எப்படி யூஸ் பண்றேன்றதான் கேம். அதை நீ சேவ் பண்ணிட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைச்சிக்கிட்டா அது ஸ்லோ பாய்சன். ஆனால் அதே பணத்தை நீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெண்டல் அசெட்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் ஆர் ராயல்டிஸ் மாதிரி போட்டுறீங்கன்னா அந்த பணம் உனக்காக சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அதான் ஸ்மார்ட் ஒர்க்கிங் மணி. நீ வேலை பண்றது ஒரு அளவுக்கு தான் யூஸ்ஃபுல், ஆனால் நீ சுதந்திரமா இருக்கணும்னா உன்கிட்ட பேசிவ் இன்கம் இருக்கணும்.
அதாவது நீ வேலை பண்ணாம இருந்தாலும் பணம் வரணும். அதுதான் நன்றி பணம் உங்களுக்கு பணிக்கிறதுன்னு சொல்றது. அது எப்படிக்காவது பாசிபிள். நீ ஷேர்ஸ்ல, ரியல் எஸ்டேட்ல, பிசினஸ்ல அல்லது ஸ்கில் மானிட்டைசேஷன்ல ஸ்டெப் எடுக்கிறதை பொறுத்து தான். மக்கள் சம்பளத்துக்காக வேலை பண்றாங்க. ஏனெனில அவங்க ஃபியர் ஆஃப் நோ மணில இருக்காங்க. நாளை ஜாப் போயிடும்னா இஎம்ஐ எப்படி கட்டும்? ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணும்? இந்த கான்ஸ்டன்ட் ஃபியர் நம்மள லூப்ல அடக்கி கிடக்குது. ஆனா ரிவர்ஸா யோசிங்க. நீயே உன்கிட்ட பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணினா அந்த ஃபியர் தானாக மாறும். ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு வாழறது டேஞ்சரஸ். ஜாபில் போனஸ் இல்லைன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா, ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஹெல்ப்லெஸ். அதனால தான் சொல்றாங்க, உங்க பணம் உங்களுக்கு பணியாக இருக்க வைக்கட்டும், அதனால உங்க பணி விடுபட்டது. அதாவது நீ வேலையை விருப்பத்தால் பண்ணணும், கட்டாயத்தால அல்ல. அந்த மைண்ட் செட்ல தான் ரியல் ஃப்ரீடம் இருக்குது. உன் பணம் உனக்காக வேலை செய்யணும்னா நீ அதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கணும். உனக்கு மாதாந்திரம் 20,000 பசிவ் வருமான் பண்ணணும் என்றா அதை எப்படியாவது ரெண்டல், ஸ்டாக்ஸ், பிசினஸ், டிஜிட்டல் கான்டென்ட் அல்லது ஸ்கில்ஸ் மூலம் உருவாக்கணும். அது ஒரு நாள், ஒரு மாசம் ஜாப் இல்லாம இருந்தாலும் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் நிம்மதியா தொடரும். கடைசியா ரியல் ரிச்சுன்னா யாருன்னு சொல்றேன்னா, டைமே பணத்துக்கு மாத்துறவங்க இல்ல, பணத்தையே டைமுக்கு மாத்துறவங்க. அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு டைம் இருக்கிறது தான் மெயின் லக்ஸரி. நீயும் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும்னு நம்பு. ஆரம்பிக்கும் இடம் வேலைக்கு மட்டும் இல்ல, பணத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிக்க. தட்ஸ் த டர்னிங் பாயிண்ட். நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையா இருக்கும் ஒன்று இருக்கிறது, அது மைண்ட் செட். பணம் சம்பாதிப்பதுக்கான கதையும் அந்த பணத்தை எப்படி கையாள்வதும் அக்காரியங்களுக்கு பின் இருக்கும் இந்த மனப்பான்மைதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். பணத்துல எப்படி புரளுவது, எந்த ரீதியில வளர்றது, அதை எப்படி பயன்படுத்துவது என்று எல்லாமே நம்ம மைண்ட் செட்ல தான் துவங்கும். பலர் சொல்றாங்க, எனக்கு பணம் தெரியல அல்லது நான் பணக்காரனாக பிறக்கல என்ற மாதிரி. இதெல்லாம் அவ்வளோ சரியா இல்ல. பணக்காரனாக பிறக்க வேண்டியதில்லை. பணக்காரனாக யோசிக்க, நினைக்க, பணத்தை பற்றிய ரைட் ஆட்டிடியூடு கொண்டிருக்கத்தான் வேண்டியது. அதுதான் ரியல் டிஃபரன்ஸ். மனதில பணத்தை எப்படி பர்சீவ் பண்ணுகிறேனோ அதுதான் நீங்க எப்படி சம்பாதிப்போமோ, எப்படி கையாளப்போமோ வருங்காலத்தை டிஃபைன் பண்ணும். மைண்ட் செட் வரும்போது பலருக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மட்டுமா போதும்னு தோணும். ஆனா மைண்ட் செட்ல இல்லாம இருக்கிற ஃபினான்ஷியல் நாலேஜ் எந்த மாதிரியான சம்பளத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு உத்தரவாதம் இல்லாத ஜாப் கிட்ட கவலைப்பட்டு எவ்ரிடே ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நல்ல எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. அதே நேரம் பணம் சம்பாதிக்க ஒருத்தர் எவ்வளவு ஆர்வமாவும் உழைப்போடும் இருந்தாலும் ஒரு லிமிட்டெட் மைண்ட் செட் இருந்தால் அவன் அந்த சம்பாதிப்பை வளர்க்க முடியாது. மணி இஸ் அ டூல் என்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு பணத்தை பயன்படுத்துற நமக்குள்ள தகுதி, நம் ஆட்டிடியூடு தான் முக்கியம். அப்படி இல்லாமல் பணம் ஒரு எல்லையாகவே மாறும்போது அது நமக்கு உட்பட சுற்றியுள்ளவர்களுக்கும் தீங்கு பண்ணும். அதனால் பணம் எப்படி வேலை செய்யணும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் என்ற கேள்விகளுக்கு பதில் மனதில் இருக்கணும். நிதிய சுதந்திரத்திற்கு வரும் பாதையில் பெரிய புள்ளி மனசுதான். மைண்ட் செட் இல்லாதவன் கஷ்டப்பட்டாலும் கூடவே growth ஆனாலும் அதற்கான ரைட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க முடியாம இருக்கிறான். அதாவது மனசு ஃபியர் மற்றும் டவுட் என்பதை கூடுதலாக வளர்க்கிறது. இதற்கு பதிலாக நம்ம மனதில் growth மைண்ட் செட் டெவலப் பண்ணணும். வளர்ச்சி மனநிலை என்றதன் பொருள் என்னன்னா, எந்த தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிதாக முயற்சி செய்ய தயாராகிற மனநிலை. நான் முடியாது என்ற ஃபிக்ஸட் மைண்ட் செட்டை மாற்றி நான் இன்னும் கற்றுக்கொள்கிறேன் என்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொள்வதே ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கு முதல் படி. இப்போ நம்மளால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரமாட்டா என்றால் அது இந்த மைண்ட் செட் காரணமே. மைண்ட் செட் மட்டும் இல்லைன்னு நாம நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்ப்புகளையும் சந்திக்க முடியாது. பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது எதிர்கொள்ளும் நெருக்கடிகள், தோல்விகள், சந்தேகங்கள் அனைத்தும் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள மைண்ட் செட் தான் உதவும். அதோடு டிசிப்ளின், பேஷன்ஸ் மற்றும் கண்டினியூஸ் லேர்னிங் போன்ற குவாலிட்டிஸ் இதனோடு சேர்ந்து வரணும். பணத்தை பற்றிய மனப்பான்மையை மட்டும் மாத்திட்டா மட்டும் போதாது, அதை ஆக்ஷனா மாற்றணும். நான் பணக்காரனாக பிறக்கல என்ற சொல்வதை நான் பணக்காரனாக வளரணும் என மாற்றி சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒரே மாற்றத்தை தரும். நீங்க நினைக்கிற அதே மனப்பான்மைதான் உங்க வாழ்க்கையையும் ஃபினான்ஷியல் ஜெர்னியையும் கட்டமைக்கும்.
ஒரு எக்ஸாம்பிள் பேசணும்னு சொல்றேன். ஒருத்தருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவன் அதை நீக்கிக்கிட்டு நான் அதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்னு விடுவார். இன்னொருவர் அதையே சவால் என கொண்டு அதுல தேடல ஆரம்பிப்பார். இந்த இரு ஆட்டிடியூட்ல ஃபினான்ஷியல் சக்சஸ் வர பாதை மிகவும் வேறுபடும். அது உங்க மனசுல இருக்கிற மைண்ட் செட் தான் டிசைட் பண்ணும். கடைசியா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முதல் அடியெல்லாம் மைண்ட் செட் தான். நல்ல மைண்ட் செட் இல்லாம பணம் வராம இருத்தலும் வந்தாலும் கடன் மாதிரி போயிடுதலும் காமன். நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணும் கரேஜோடு கண்டினியூஸ் லேர்ன் பண்றதோடு தான் நாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு செல்லலாம். மைண்ட் செட் தான் நீங்க வரப்போகும் வாழ்க்கையின் ஆட்சி. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் பணத்தை பற்றிய அவசியமான உண்மைகள் எளிதில் சொல்லப்படாமலே போச்சு. இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பணம் சம்பாதிப்பதும் பணம் எப்படி உனக்காக வேலை செய்யணும் என்பதையும் நமக்கு தெளிவாக காட்டுது. 2 அப்பாக்களின் வித்தியாசமான ஃபினான்ஷியல் திங்கிங் நமக்கு உண்மையான மணி மைண்ட் செட் உருவாக்க உதவுது. பணத்தை சேமிப்பதெல்லாம் போதும் என்பதிலிருந்து பணத்தை வளர்த்து ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு வழி அமைப்பதற்கு நம்மை ஊக்குவிக்குது. மிக முக்கியமாக இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது, பணத்துக்காக வேலை செய்யாதே, பணம் உனக்காக வேலை செய்யணும். அதற்கான ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஆசெட் வெர்சஸ் லயபிலிட்டி புரிதல், மைண்ட் செட் வளர்ப்பு எல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் மாற்றமும் கொடுக்கும். தோல்விகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம மனதில் ரைட் ஆட்டிடியூடு உருவாக்கி நிதி சுதந்திரத்தை நோக்கி சீராக பயணிக்க இது வழிகாட்டும். இதுதான் நம் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் கொண்டு வருவோம் என்ற உறுதியான மெசேஜ். நண்பர்களே, இப்போவே இந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தக சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ACHR பண்ணுங்க மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காமல் இருக்கவும். பணத்தை பற்றிய இந்த முக்கியமான கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. உங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய இந்த அறிவுரைகள் உதவ வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம். அதுவரை நன்றியுடன் இருக்கவும். உங்களின் ட்ரீம்ஸ்க்கு சேஸ் பண்ண சும்மா தளராதீங்க. வாங்க அப்படியே. நன்றி.